இங்க ஒரு தேவதை உடைஞ்சு போன ஒரு ட்ரீ பிரான்ச்சை அவளோட கைகளால ஒன்னா சேர்த்து கண்களை மூடி ஏதோ மந்திரம் சொன்ன உடனே அந்த ட்ரீ பிரான்ச் திரும்பவும் நார்மலாவே மாறிடுது. இந்த மந்திர சக்தி கொண்ட தேவதை தான் மோர்ஸ்ங்கிற ஒரு காட்டோட கார்டியனா இருப்பான். அவ இருக்கிறதால அந்த காட்டுல இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் ஹாப்பியாவும் அமைதியாவும் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கப்ப ஒரு நாள் ஒரு பையன் தெரியாம அந்த காட்டுக்குள்ள போயிடறான். ஆனா மனுஷங்களும் தேவதைகளும் பரம எதிரியா இருந்தாலும் அந்த தேவதை அவனை எதுவும் செய்யாம பாதுகாப்பா அந்த காட்டை விட்டு அனுப்பி வைக்கிறான். பிரியும் போது அவன் அவளுக்கு கை கொடுக்கான். அப்போ அவனோட கையில இருந்த ஒரு இரும்பு ரிங் அவளோட கையை எரிச்சிருது. அதை பார்த்ததும் அவன் உடனே அந்த ரிங்கை கலட்டி எரிஞ்சிடறான். அந்த சின்ன விஷயத்தை பார்த்து தேவதை அட்ராக்ட் ஆகிடுறான். அதுக்கப்புறம் அந்த பையன் ரெகுலரா அந்த காட்டுக்கு வந்து அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். போக போக அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு நாள் அவன் அந்த தேவதைக்கு ஒரு ட்ரூவான லவ் கிஸ கொடுத்துடுறான். ஆனா அதுக்கப்புறம் அவன் எங்க போனானே தெரியாம காணாமலும் போயிடுறான். அப்படியே பல வருஷம் போயிடுது. இருந்தாலும் அந்த தேவதை அவனை இன்னும் மறக்காம அவனுக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். பல வருஷத்துக்கு அப்புறமா ஸ்டீஃபன் வளர்ந்த ஒரு பையனா மாறி அவளை மீட் பண்றதுக்காக வர்றான். தன்னோட லைஃப்லயே ரொம்பவும் நேசிச்ச மனுஷனை திரும்பவும் பார்த்ததால அவன் மனசு உருகி போயிடுறான். ஆனா அவன் வேற ஒரு பிளானோட தான் வந்திருப்பான். அப்போ ஸ்டீஃபன் அவளுக்கு ஒரு மயக்க மருந்து குடிக்க கொடுக்குறான். அதை குடிச்சதும் அவன் மயங்கி விழுந்துறான். அப்போ ஸ்டீஃபன் ஒரு கத்தியை எடுக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தேவதை கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அவளோட ரெக்கைகள் காணாம போயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி கதறி அழுகுறான். அந்த டைம்ல ஸ்டீஃபன் அந்த ரெக்கைகளை அவனோட அரசன் கிட்ட கொண்டு காமிக்கிறான். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினதுக்காக அந்த அரசன் ஸ்டீஃபனை அரசன் ஆக்குனது மட்டும் இல்லாம அவரோட பொண்ணையும் அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடறாரு. அப்போ மோர்ஸ் காட்டோட காகம் ஒண்ணு நடந்த எல்லாத்தையும் அந்த தேவதை கிட்ட போய் சொல்லியது. ஸ்டீஃபன் அரசன் ஆகிறதுக்காக தன்னோட ரெக்கைகளை பறிச்சு கொண்டு போனது தெரிஞ்சு அந்த தேவதை கோபத்துல பயங்கர வெறியாயிடுறான். இப்போ ஸ்டீஃபனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதா காகம் அந்த தேவதை கிட்ட வந்து சொல்லுது. அதை கேட்டதும் அந்த தேவதை நேரா அரண்மனைக்கு வந்து அந்த குழந்தைக்கு ஒரு சாபம் கொடுக்குது. என்ன சாபம்னா அந்த குழந்தைக்கு 16 வயசு ஆகும்போது ஒரு ராட்டினத்தோட சக்கரத்துல இருக்கிற ஊசியில அவளோட விரலை குத்தி மயங்கி விழுவா. அந்த டைம்ல ட்ரூவான லவ் கிஸ் அவளுக்கு கிடைக்கலன்னா அவ என்னைக்குமே கண்ணு முழிக்க மாட்டான்னு சொல்லுது. இதை கேட்டு ஷாக்கான அரசன் உடனே அவனோட ராஜ்யத்துல இருந்த எல்லா ராட்டினங்களையும் எரிக்க உத்தரவு போடுறான். அது மட்டும் இல்லாம அவனோட குழந்தைய அந்த தேவதைக்கு தெரியாம இன்னொரு இடத்துல கொண்டு ரகசியமா வளர்க்கவும் வைக்கிறான். ஆனாலும் அந்த தேவதை ஈஸியா குழந்தைய கண்டுபிடிச்சிடறான். ஆனா அந்த குழந்தை தேவதையை பார்த்து பயப்படுறதே இல்ல. சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தை எப்பெல்லாம் ஆபத்துல மாட்டிக்குதோ அப்பெல்லாம் அந்த தேவதை தான் வந்து காப்பாற்றுவான். இதனால அந்த குழந்தைக்கு அந்த தேவதை மேல அதிகமான அன்பு உருவாகிறது. அந்த குழந்தை தேவதையோட கொம்புகளை தொட்டு விளையாடுது. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து இப்போ பெரிய பொண்ணா மாறிடுறான். ஸ்டீஃபன் மேல அந்த தேவதைக்கு கோபம் இருந்தாலும் அவனோட பொண்ணு எந்த தப்பும் செய்யலங்கிற விஷயம் தேவதைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா சாபம் பறிக்கிற நேரம் நெருங்கிக்கிட்டே வருது. அந்த டைம்ல ஒரு இளவரசன் வழி தவறி அந்த காட்டுக்குள்ள வந்துடுறான். அவனும் இளவரசியும் மீட் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது. கடைசியில இளவரசியோட 16வது பிறந்த நாளும் வருது. அந்த சாபத்தோட தாக்கத்தால இளவரசி ராட்டின சக்கரத்தோட ஊசியில அவளோட விரலை குத்திக்கிட்டு மயங்கி விழுந்துடுறான். உடனே அந்த தேவதை அவளை காப்பாத்துறதுக்காக அந்த இளவரசனை கூட்டிட்டு வந்து அவளை கிஸ் பண்ண வைக்கிறான். ஆனா அவ அப்பவும் கண்ணு முழிக்கல. இதை பார்த்து தேவதை மனசு உடைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் மயங்கி கிடந்த இளவரசி கிட்ட வந்து மனசு உடைஞ்சி அவளோட நெத்தியில ஒரு முத்தம் கொடுக்கிறான். அதிர்ச்சிகரமா அடுத்த செகண்டே இளவரசி கண்ணு முழிச்சிடுறான். அப்பதான் அவங்களுக்கு ஒரு உண்மை புரியுது. ட்ரூ லவ் கிஸ்ங்கிறது லவர்ஸ் கொடுக்கிறது மட்டும் இல்ல, தாயோட அன்பு மாதிரி தூய்மையான அன்பு கொண்டவங்க கொடுக்கறதும் ட்ரூவான லவ் கிஸ் தான் உணர்றாங்க.